ஹாய். இன்றைக்கி நேற்றுக்கு முடக்கத்தான் இலை எடுத்துகிட்டு வந்தது. சரி, நேற்றுக்கே ஊற வச்சு அரைச்சாச்சுங்க. அது இப்போ நம்ம இலைக்கு தகுந்த மாதிரி தான் அரிசியை ஊற வச்சுக்கணும். முடக்கத்தான் இலை எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி. நான் நிறைய இருந்ததுனால ஒரு 1.25 படி இருக்கும் அரிசி போட்டுக்கிட்டேன். அதுக்கு காப்படியில் அரை இது உளுத்தம்பருப்பும் அதுக்கும் கொஞ்சம் கம்மியாக வெந்தயமும் ஊற வச்சாச்சுங்க. ஒரு தடவை அலசிட்டு வெந்தயத்தையும் உளுந்தையும் அப்படியே நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டோம்னா அதை அப்படியே போட்டு அரைச்சிக்கலாம். அப்புறம் வெந்தயத்தையும் உளுந்தையும் கிரைண்டரில் போட்டுட்டு அது நல்லா மசிஞ்சோன்னா அதுக்கு முன்னாடியே இந்த இலையை நான் மிக்ஸி கப்பில் போட்டு அரைச்சிருவேன். கிரைண்டரில் சில சமயம் இலையெல்லாம் ஓரத்தில் தங்கிடும்னு சொல்லிவிட்டு இந்த முடக்கத்தான் இலையை நல்லா அலசிட்டு அதை மிக்ஸி கப்பில் போட்டு வச்சுட்டு இந்த உளுந்தும் வெந்தயமும் அரைக்கும்போது அது நல்லா நைஸானோன்னே இந்த மிக்சியில் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா முடக்கத்தான் இலையா, அதையும் அரைச்சதை அதில் சேர்த்துட்டோம்னா எல்லாம் ஒத்தாப்பில் கலந்துரும். அதுக்கப்புறம் அதை அள்ளிட்டு அடுத்தது அரிசியை போட்டு அரைச்சி எடுத்து தேவையான அளவு உப்பை போட்டு கரைச்சி வச்சுட்டு காலையில் தோசை ஊற்றிக்கலாம். இதுக்கு தொட்டுக்க என்னென்னா பூண்டு மிளகாய் பொடி, மிளகாயை வறுத்துட்டு பூண்டையும் நல்லா உரிச்சிட்டு வதக்கிட்டு உப்பு வச்சு அரைச்சிட வேண்டியதாங்க. அவ்வளோதான் பூண்டு மிளகாய் பொடி. இது ரெண்டும் முடக்கத்தான் தோசைக்கு இது மேட்ச் ஆகும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.